இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலான்ட்டு கடைக்கு போகலான்ட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இருக்கிற இடம் தாளாவில் இருக்கிற பிஎன்கியூன்னு சொல்லுவாங்க. இதுவும் உட்டீஸும் இந்த 2 ஷாப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. டிஐஒய்க்கு, ஹோம் டெக்கரேஷன்ஸ், அப்புறம் கார்டனிங்க்கு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நுழைஞ்சோடனே லைவ் பிளான்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் இங்கே தான் ஸ்டார்டிங்லேயே கிறிஸ்மஸ் லைட்ஸ் வச்சுருந்தாங்க. லைட்ஸு வித் ட்ரீஸ் இருக்குது. ஒவ்வொரு ட்ரீஸும் ஒவ்வொரு மாதிரி லைட்ஸ் இருக்கிற மாதிரி, லைட்ஸ் இல்லாத மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரீஸும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ நாம் அதை தான் பார்த்துக்கிட்ருக்கோம். இங்கே பார்த்துட்ருக்கிற ஒரு இது வந்து லைட்டோட €106 வருது. ஃபுல்லாமே கிறிஸ்மஸ் லைட் தான். 6 ஃபீட்டு, 4 ஃபீட்டு, 8 ஃபீட்டு அந்த மாதிரி ஹைட்டு கணக்கில் இருக்குது. சரி, அப்படியே வந்தால் தான் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டோரியும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து லைட் உள்ளே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங்கில் என்ட்ரானோடனே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே வாங்கி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ முன்னாடி வந்தோடனே ஸ்டார்டிங் வந்து ஒரு €47 வருது இந்த ட்ரீ. அப்புறம் இந்த சாண்டாவோட பலூன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. €47 வந்துச்சு இந்த ட்ரீ வந்து. வந்து பார்த்தா ஸ்டாண்டோட வருதான்னு பார்த்தா ஸ்டாண்டு வந்து சோல்டு செப்பரேட்லின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு €5 சம்திங் வருது. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. இப்போது இந்த ட்ரீ அழகாக இருக்குது. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா €239. கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு €20,000 வரும், €24,000 வருது. பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ரீ வந்து €200 வருது. தெரியல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. மேபி மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரி, அப்படியே வெளியே வந்து லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் இருக்குன்னாங்க. சரி, அங்கே பார்க்குறக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தா இங்கே வந்து €38 இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டாண்டு வராது. இங்கே €25 வருது. இது ஒவ்வொரு சைஸை பொறுத்தோ இல்லை மரத்தோட மெட்டீரியல் பொறுத்து மாறும் போல். €70 இருக்குது. நம்ம எந்த ட்ரீ சொல்கிறோமோ அது வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் இங்கே இன்னும் லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீஸும் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்னும் வாங்க வந்து ஆர்டிஃபிஷியல். இந்த மாதிரி வால்பேப்பரில் நம்ம கம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே இங்கே இருக்கிற வால்பேப்பரோட டிசைன்ஸு மினிமம் €20 ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 25 ஸ்டார்ட் ஆகுது. 21, 25 டிபெண்ட்ஸ் அந்த டிசைனை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகுது. இது ஒரு ஒன் ஆஃப் த டிசைன். இந்த டிசைன் வந்து நம்ம வீட்டில் போட்டிருக்கோம் கிச்சனில். இது இங்கே தான் வாங்கினோம், பிஎன்கேயோட தான் வாங்கினது. இது நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு, நேச்சுரல். இது நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபாரஸ்ட் தீம். இது நல்லாயிருக்கு. இது நல்லா யூனிக்காக இருக்குது. அப்படியே இங்கே லான் மோவர் பார்க்குறக்கு வந்தோம். லான் மோவர் வந்து ப்ரைஸ் வந்து €270, €300 நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடல் கம்பெனிஸ் பொறுத்து ப்ரைஸ் வெரி ஆகுது. நம்ம ஊரில் வந்து பவர் வீடர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து செடியை ட்ரிம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி பிஎன்கியூவில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும். சரி, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இது வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து €4, €5 அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம எடுக்க வேண்டியது அந்த கையில் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருந்தோம். அப்புறம் இது ஃபைனலாக வந்து நமக்கு எதிர்பார்த்துட்ருக்குற அந்த ட்ரீ வந்து கிடச்சிருச்சு. சரி, எடுத்துகிட்டு போய் அப்படியே பில் போட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்து போயிட்டுருக்கேன். இந்த ஸ்டோரில் வந்து நம்மளே எடுத்து பில் போட்டுட்டு போய்க்கலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அதர்வைஸ் வந்து நம்மளே எடுத்து பில் போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ எடுத்து போயிட்டுருக்கோம். போய்ட்டு இது வந்து செல்ஃப் செக் அவுட்டும் இருக்குது. நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம போனது செல்ஃப் செக் அவுட்டு. இது போயிட்டு எங்கள் பார்கோட் ஸ்கேனர் இருக்கும், அதை எடுத்து நம்மளாம் பார்கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ண வேண்டியதுதான்.
பார்கோடு இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்தா இது நம்ம எடுத்துருக்க ட்ரீயோட ப்ரைஸ் வந்து €53 வருது. ஓகே சரி ஓகே, இது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்ட்டு சரி பே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே ரெசிப்ட் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே பே ஆயிடுச்சு. ஸோ ரெசிப்ட் எடுத்துக்கல, இன்கேஸ் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பில்லு ரெசிப்ட் இருந்தால் போதும். ஸோ ரெசிப்ட் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஏதாவது ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நம்ம அசிஸ்டன்ஸை கூப்பிட்டுக்கிட்டால் போதும். அதர்வைஸ் நம்ம யாரையும் பார்க்கணும் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. சரி இப்போ போயிட்டு வீட்டில் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ரஃபாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயும் லைட்ஸு அதுக்கப்புறம் அந்த எடுத்துகிட்டு வந்த டெக்கரேஷன் எல்லாம் டைம் லேப்ஸ் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் யூரோ தமிழன்.